தவறான ஆசாரியத்துவம், ஃபால்ஸ் priesthood, தவறான ஆசாரியத்துவம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாலமோன் மரணம் அடைந்த பின்பு அவனுக்கு பின்னால ராஜ்யம் 2 பிரிக்கப்படுகிறது. 1 ரெகொபெயாம், உங்களுக்கு தெரியும், 1 ரெகொபெயாம், 2 யெரொபெயாம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிடணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 2 கோத்திரம் இல்ல, 10 கோத்திரம். அந்த 10 கோத்திரத்தை பின்பற்றுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிடணும் அப்படின்னு அவங்க விரும்பினால் அவங்க எங்க தான் வரணும்? எருசலேமுக்கு தான் வரணும். அவங்க நாங்க கர்த்தருக்கு பலியிட்டாகணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா எருசலேமுக்கு வரணும். அப்ப யெரொபெயாம் யோசிக்கிறான். யெரொபெயாம் என்ன யோசிக்கிறான்? இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலியிடுவதற்கென்று முதல்ல போவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா பலியிடுவதற்கென்று முதல்ல போயிட்டு அப்புறம் என்ன ஆவாங்க? நிரந்தரமா ரெகொபெயாமோட சேர்ந்து விடுவார்கள். இது யெரொபெயாமின் பயம். தவறான வழியில ஒரு பதவியை எடுத்தவன் சாகிறது வரை அதை தக்க வைக்கிறதுக்காக போராடி கொண்டுதான் இருப்பான். அவனுக்கு எப்பவும் அந்த பதவியை சூழ்ந்த ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நான் தவறான வழியில தட்டி எடுத்தனா, எனக்கு மூளை இவ்வளவு தந்திரமா யோசிச்சதுன்னா நாளைக்கு வேற ஒருத்தனுக்கு மூளை என்னை விட தந்திரமா யோசிக்க வாய்ப்புண்டு. அதனால அவன் என்ன பண்றான்? இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு முறையை கொண்டு வரான். அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். யூதாவில் அசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதி. ஒரு சின்ன ட்விஸ்ட் பாத்தீங்களா? யூதர்கள் கொண்டாடுறது 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. 7ஆம் மாதம் 14, 15 தேதிகளாக்கும் இவர்கள் கொண்டாடுறது எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு. ஆனா அவன் எவ்வளவு டெக்னிக்கா பாக்குறான்னு பாருங்க. 15ஆம் தேதியை மாற்றல, ஒரு மாசத்தை மாற்றிட்டான். 8ஆம் மாதம் 15ஆம் தேதி. என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஜெனரேஷனுக்கு தெரியும். ரெகொபெயாம் காலத்தில் உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியும் அவன் தப்பு பண்றான். இது உண்மையிலே 7ஆம் மாதம் 14, 15ஆம் தேதி. ஆனா அவன் 8ஆம் மாதம் 14, 15ஆம் தேதி வச்சிருக்கிறான். அவன் ஒரு மாசம் தப்பு, ஒரு மாசத்தை மாற்றி இருக்கிறான்னு தெரியும். அந்த ஜெனரேஷனுக்கு தெரியும். ஒரு 4 தலைமுறை தாண்டி வரும்போ போலி உண்மையானதாய் மாறிவிடும். ஏன்னா உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தானே உண்மை ஏது, உண்மையை மையப்படுத்தி பொய் ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும். உண்மை தெரியாதவங்களுக்கு பொய் தானே உண்மை. உண்மை தெரிஞ்சவங்களுக்கு உண்மையை முன்னிறுத்தி அவங்க கண்டுபிடிக்க முடியுது. உண்மை அது பொய். ஏன்னா உண்மை எனக்கு தெரியுது, அதனால பொய் எதுன்னு தெரியுது. ஆனா உண்மை என்னன்னு தெரியாத ஆட்களுக்கு பொய் தானே உண்மை. இப்போ ஒரு 3-4 தலைமுறை தாண்டும் என்ன நினைப்பாங்க? ஓ, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டது உண்மையிலே 8ஆம் மாதம் 15ஆம் தேதி. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவி புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியனாக்கினான்.